Hello future aspirants, back again. This is Anusha Surender. So இன்னைக்கு என்ன 10 vocabularies வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First word is massacre. Massacre அப்படின்றது படுகொலை. அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு முறையில வந்து கொலை செய்யறது, அதுதான் வந்து படுகொலை அப்படின்னு சொல்றது. It is a verb phrase deliberately and violently kill a large number of people. Say for example, practically நம்ம வந்து பார்க்கும்போது last year இந்த Citizenship Amendment Act இதுக்காக வந்து போராட்டம் பண்ண நிறைய பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக இந்தியாவில் நடந்ததை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ massacre அப்படின்றது படுகொலை. எக்ஸாம்பிள், memories of the massacre made bile rise and her chest clench. ஸோ இந்த massacre, இந்த ஒரு படுகொலை நடந்ததை நினைக்கும் போது அதோட மெமரிஸ் வந்து வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். ஸோ கிளென்ச் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான கோபம் வரக்கூடிய விஷயமா வந்து இந்த மெமரிஸ் ஆஃப் massacre வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் massacre, படுகொலை. செகண்ட் வேர்ட் இஸ் stalwart. ஸ்டால்வர்ட் அப்படின்றது ரொம்ப பலமுள்ள, அதாவது திடகாத்திரமுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே வீரமாக இருக்கிறது அண்ட் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது, அது எல்லாமே ஸ்டால்வர்ட்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், லாயல், ரிலையபிள் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். Say for example, he remained a stalwart supporter of the cause. ஸோ ஒரு விஷயம் வந்து நடந்து முடிகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கும்போது கண்ட்ரீஸ்க்கு இடையில போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஆர்மி மென்னை வந்து நம்மளால் அப்படி சொல்ல முடியும். ஸோ ஸ்டால்வார்ட் அப்படின்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இல்லை ரொம்ப பலமுள்ள ஒரு இடத்துல அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத வந்து ஸ்டால்வார்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். தேர்ட் வேர்ட் இஸ் perfunctory. Perfunctory அப்படின்றது அக்கறை இல்லாத. It is an adjective phrase of an action or gesture carried out with a minimum of effort or reflection. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலைன்னா இந்த பிக்சர்லேயே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். Peter hates shopping but he bought groceries every week as a perfunctory duty. ஸோ ஒரு விஷயம், இந்த பர்ஃபங்க்ஷரியோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அதை வர வழி இல்லாமல் ஒரு கடமையாக வந்து அதை செஞ்சுட்டு போகிறது தான் வந்து பர்ஃபங்க்ஷரி. ஸோ பீட்டருக்கு வந்து ஷாப்பிங் பிடிக்காது, பட் வாரம் வர வழி இல்லாமல் க்ராசரிஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் லைக் இட் பட் ஐ ஜஸ்ட் டூ இட். க்ராசரி வாங்க போக பிடிக்காது, பட் வர வழியில் நான் தான் வாங்கணுங்கிறதுனால வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, பிடிக்காத விஷயத்த ஒரு கட்டாயத்தின் பேரில் இல்லை வேற வழி இல்லாமல் செய்கிறது தான் வந்து பர்ஃபங்க்ஷரியோட மீனிங். ஃபோர்த் வேர்ட் இஸ் டிஸ்கார்டன்ட். டிஸ்கார்டன்ட் அப்படின்றது ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாதது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகாதது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் வந்து மேனேஜர்ஸ் கோ ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகாத ஒரு விஷயத்தை தான் வந்து டிஸ்கார்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். It is an adjective phrase of sounds harsh and jarring because of a lack of harmony. ஸோ இதுக்கு இன்னொரு விதமான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்ஸ், கன்ஸ் அண்ட் என்ஜின்ஸ் மிங்கிள்ட் இன் டிஸ்கார்டன்ட் சவுண்ட். ஸோ ஒரு இடத்துல பாம்ஸ் அதோட சவுண்ட், கன்ஸ் அதோட சவுண்ட் அண்ட் என்ஜின்ஸ் அதோட சவுண்ட் மூணுமே மிங்கிள் ஆகி வெடிச்சதுனால வேற விதமான ஒரு சவுண்ட் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணும் மிங்கிளான ஒரு சவுண்டை டிஸ்கார்டன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாம்னா பாமோட சவுண்ட் மட்டும் கேட்கல, கன்னா கன்னோட சவுண்ட் மட்டும் கேட்கல. ஸோ இது எல்லாமே கலந்து கேட்டதுனால தட் பிகம்ஸ் டிஸ்கார்டன்ட் சவுண்ட். ஸோ டிஸ்கார்டன்ட் அப்படின்றது ஒன்றுக்கு ஒன்று செட் ஆகாதது, ஒவ்வாதது. ஃபிஃப்த் வேர்ட் இஸ் ரெட்டிசன்ஸ். ரெட்டிசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருக்கிறது. ஸோ ஒரு புது இடத்துக்குலாம் வந்து நம்ம போகும்போது நம்ம டக்குன்னு மிங்கிள் ஆக மாட்டோம். ஸோ கொஞ்சம் ஒரு இடத்துல பின் வாங்குவோம் இல்லையா, அதுதான் வந்து ரிசர்வ் டைப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தி குவாலிட்டி ஆஃப் பீங் ரெட்டிசன்ட், தட் இஸ் ரிசர்வ். Example, even the reticent members participated enthusiastically.
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்றப்போ அங்கே உள்ள அந்த ஆஃபீஸ் மெம்பர்ஸில் ரிசர்வ் டைப்பாக சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக இந்த ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்டிசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருக்கிறது. சிக்ஸ்த் வேர்ட் இஸ் ஒரட்டோரிக்கல். ஒரட்டோரிக்கல் அப்படின்றது நம்ம தமிழில் சொற்பொழிவு ஆற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்கும்போது அதை வந்து ஒரட்டோரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லாங் ஸ்பீச்சாக இருக்கட்டும், சில பேர் ஸ்பீச்சஸ் கொடுக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரட்டோரிக்கல் அப்படின்றது ஸ்பீச் ஸ்கில். It is an adjective phrase relating to the art or practice of public speaking. ஸோ ஒரு பப்ளிக்கில் பேசும்போது அதை எப்படி ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றதுல தான் அந்த ஸ்கில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் மை ஒரட்டோரி ஸ்கில்ஸ்? ஸோ ஒரு இடத்துல என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸையோ இல்லை என்னோட ஸ்பீச் ஸ்கில்ஸையோ இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக தி ஒரட்டோரி அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மாறுது. ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் மை ஒரட்டோரி ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ ஒரட்டோரிக்கல் அப்படின்றது சொற்பொழிவு, ஸ்பீச்சஸ். செவன்த் வேர்ட் இஸ் ரேஜிங். ரேஜிங் அப்படின்றது ஒரு இடத்துல கோவம் தாங்க முடியாமல் ரொம்ப பொங்கி எழறது, எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரேஜிங். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஷோயிங் violent uncontrollable anger. For example, the battle had been raging for some time. ஸோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப பெரிய கலவரம் நடந்துட்டு இருந்தது, அந்த இடத்துல கோவம் தாங்க முடியாமல் நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. த பேட்டில் ஹேட் பீன் ரேஜிங் ஃபார் சம் டைம். ஸோ ரேஜிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், ஸோ அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து ரேஜிங்கோட மீனிங். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு லேப்டாப்பை உடைக்கிற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அன்கன்ட்ரோலபிள் ஆங்கராக இருக்கிறது. தட் இஸ் ரேஜிங். எய்த் வேர்ட் இஸ் கார்பஸ். கார்பஸ் அப்படின்றது ஒரு பொருளை பற்றிய முழுமையான இலக்கிய தொகுப்பு அப்படின்றது தான் கார்பஸோட மீனிங். அதாவது இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கை பற்றின ஆத்தராக இருக்கட்டும், அதோட ஸ்டோரியாக இருக்கட்டும், அது எப்படி க்ரியேட் பண்ணாங்க, அந்த பிரிண்டிங் எல்லாமே வந்து ஒரு முழுமையான தொகுப்பாக வந்து அந்த இடத்துல கொடுக்கக்கூடியது தான் வந்து கார்பஸ் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ், அ கலெக்ஷன் ஆஃப் ரிட்டன் டெக்ஸ்ட், especially the entire works of a particular author or a body of writing on a particular subject. So இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக நம்ம விக்கிபீடியா இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் விக்கிபீடியா த ஃப்ரீ என்சைக்ளோபீடியா அதை வந்து கட் பண்ணிவிட்டு த ஃப்ரீ கார்பஸ் அப்படின்ற வேர்டால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தி கார்பஸ் கண்டெய்ன்ட் மெனி டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் ரிட்டன் பை தி ஆத்தர் ஷார்ட்லி பிஃபோர் ஹிஸ் டெத். ஸோ ஒரு ஆத்தர் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் எழுதின டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கையில் கிடச்சிது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய தொகுப்பு. நைன்த் வேர்ட் சூப்பர்ஃப்ளூவஸ். சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்றது மித மிஞ்சிய, அதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயமோ இல்லை அளவுக்கு மிஞ்சின ஒரு விஷயமோ இருந்தால் அதை வந்து சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கஹாலை வந்து சொல்ல முடியும். ஒரு இடத்துல லிமிட்டை தாண்டி ரொம்ப அதிகப்படியாக போகும்போது அதை சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், unnecessary especially through being more than enough. ஸோ ஒரு லிமிட்டை தாண்டி அதிகப்படியாக இருக்கிறது. Say for example, the purchaser should avoid asking for superfluous information. ஒரு இடத்துல கஸ்டமராக ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ண வராங்க அப்படின்னா தேவையுள்ள விஷயத்த மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போகணுமே தவிர தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து அதை வந்து அதிகப்படியாக கேட்குறது தான் வந்து சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்றது மித மிஞ்சிய. 10th word is explicit. explicit அப்படின்றது ரொம்ப வெளிப்படையான கிளியர் அண்ட் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து explicit அப்படின்னு சொல்ல முடியும். It is an adjective phrase stated clearly and in detail, leaving no room for confusion or doubt. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸ் ரூம் ஃபுல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பேஜ் அவங்க டீச் பண்ணாலும் அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் ரொம்ப கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னா தட் ரிலேட்ஸ் டு எக்ஸ்பிளிசிட். ஸோ அந்த ரூமை விட்டு அவங்க வெளியில் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே
எந்த ஒரு டவுட் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ தட் ரிலேட்ஸ் டு எக்ஸ்பிளிசிட். த ஸ்பீக்கர்ஸ் இன்டென்ஷன்ஸ் were not made explicit அப்படின்னு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து அவங்க பேசின விதம் வந்து கொஞ்சம் பாதி தான் புரிஞ்சுது, சரியாகவே அவங்க பேசலை, கிளியராக பேசலை அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட் அப்படின்றது வெளிப்படையாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கான 10 நியூ vocabulary வேர்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த 10 நியூ வேர்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.